அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம டியாங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்து த கோல்டு வேம்பயர்ஸ் பொசிஷன். ஸோ இந்த ஒன் ஷாட்டை வந்து நவிதா அவங்க கேட்டிருந்தாங்க டியாங்காண்டி. ஸோ இந்த ஒன் ஷாட் அவங்களுக்காண்டி தான். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடை தான் காமிக்கிறாங்க. பார்க்கவே பாலடைஞ்சு போய் ஒரு மாதிரி யாருமே அந்த வீட்டுக்குள்ளே பல வருஷமாக வாழாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வீடே ஒரு பெரிய காடுக்குள்ளே தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கிட்ட நீங்கள் தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஏன்னா இங்கே பலமாக மழை பெஞ்சிட்ருக்கு, பலமாக காற்று வீசிகிட்ருக்கு. ஸோ அதனால் உங்களால் அதை தாக்கு பிடிக்க முடியாமல் தான் நீங்கள் எங்கேயாச்சும் போய் நம்ம நின்றுட்டு மழை நின்ற பிறகு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்ட்டு தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் சும்மா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி தான் இந்த காட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க தனியாக. ஸோ அதனால தான் நீங்கள் தனியாக சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தான் திடீர்னு இடி மழை அப்படின்ட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதனால தான் நீங்கள் ஒதுங்கிறதுக்காண்டி நடந்து போகிறீங்க. ஆனால் நீங்கள் கண்ணேற்ற தூரம் வரையுமே எதுவுமே தெரியல. தேவையில்லாமல் இந்த காட்டுக்குள்ளே ரொம்ப டீப்பாக வந்துட்டோமோ அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் வேறு வழி இல்லையே, எங்கேயாச்சும் மறைஞ்சு தானே ஆகணும். ஸோ அதனால தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போ தான் இந்த பெரிய வீட்டை பார்க்குறீங்க. பார்க்க கொஞ்சம் அந்த வீடே பயங்கரமாக கொடூரமாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இப்போ எங்கேயாச்சும் போய் ஒதுங்கி ஆகணும். ஸோ அதனால தான் நீங்கள் அப்படியே அந்த டோர் மேலே கை வைக்கிறீங்க. அப்போது பயங்கரமாக இடி இடிக்குது. நீங்கள் பயந்துட்டு அப்படியே உள்ளே ஓடி போயிட்டீங்க. அந்த வீடு வெளியில் எப்படி இருக்கோ, ஆனால் உள்ளே கொஞ்சம் பாலடைஞ்சு போய் ஆனால் கொஞ்சம் லக்ஸுரியஸான ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. அது ஒரு வில்லா தான். ஸோ ரொம்ப பெரிய வில்லாவாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ளே போகிறீங்க. போனால் என்ன ஃபுல்லு இருட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஏதாச்சும் லைட் கிடைக்குமா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பட் உங்கள் ஃபோன்லேயும் சார்ஜிங் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் சரி இந்த விண்டோவாச்சு திறக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு பெரிய விண்டோ இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனை அப்படியே வளர்க்குறீங்க. அப்போ தான் உள்ள வெளிச்சமே வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த வீட்டையே பார்க்குறீங்க. பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் யாருமே மெயின்டைன் பண்ணாமல் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது அந்த வீட்டுக்கு சென்ட்ரில், அதுவும் அந்த ஹாலோட சென்ட்ரில் ஒரு பெரிய சவப்பெட்டி மாதிரி இருக்குது. ஆனால் அதை பார்க்க நார்மலான சவப்பெட்டி மாதிரிலாம் இல்லை. ஒரு மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டிசைன் போட்டு ஒரு மாதிரி சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி பூட்டு போட்டிருக்க மாதிரி இருக்குது. இதை யார் வீடு சென்டரில் வச்சுருக்கிறது? அப்படி என்ன இருக்கும் இதுக்குள்ளே? அதுவும் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கனால நீங்கள் அப்படியே அது கிட்டே போகிறீங்க. சுற்றி முற்றி ஒரு தடவை பார்க்குறீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, எதுக்கு சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரின்ட்டு நீங்கள் அப்படியே அதை தொட போகிறீங்க. அப்போது மறுபடியும் வெளில இடி இடிக்குது. நீங்கள் பயந்துட்டீங்க. என்ன அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டே உங்கள் கையை எடுக்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒன்று ஷார்ப்பாக இருக்க. நீங்கள் அப்படியே அதில் கையை கீறிக்கிட்டீங்க. அப்படின்ட்டு கையை பார்த்தா ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இது வேறையா அப்படின்ட்டு உங்களுக்கு நம்ம வந்து எப்படி மாட்டிக்கிட்டோம், தேவையாக வேணும் உனக்கு, மூடிட்டு நீ அங்கேயே இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு பீஸ்ஃபுல் வேணும், அது வேணும், இது வேணும் நீங்கள் வந்த. அதுவும் யார்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணாமல் வந்துட்ட. இப்போ பாரு இப்படி மாட்டிக்கிட்ட அப்படின்ட்டு நீங்கள் உங்களே திட்டிக்கிட்டு சரி விடு, இப்போ என்ன பண்ண முடியும். ஆமாம், இந்த சவப்பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கையெழுத்துட்டு போகிறீங்க. அப்போது அங்கே பலமாக காற்று வீசுகிறனால விண்டோஸ்லாம் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதை அப்படியே வேடிக்கை பார்க்க உங்கள் கையிலேருந்து ஒரு ட்ராப் அப்படியே அந்த சவப்பெட்டியோட பூட்டு மேலே விழுவுது. அப்போது காற்று வீசினது, பலமாக மழை பெஞ்சது அப்படின்ட்டு எல்லாமே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுச்சு. இடி கூட இடிக்கலை. இப்போ ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தானே 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரமாக காற்று வீசிச்சு, சவுண்டு கேட்டுச்சு. இப்போ என்னென்னா இவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் பயமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா சவுண்டு கேட்டுட்டு இருந்தனால கூட உங்களுக்கு அவ்வளோ பயம் இல்லை. ஆனால் இப்போ ஃபுல்லாக அமைதியாக இருக்கா, இதுதான் உங்களுக்கு செம்ம பயங்கரமாக உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. சரி அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் முன்னாடி இருக்க அந்த சவப்பெட்டியை பார்த்தா அது மேலே அந்த செயினெல்லாம் அருந்து கீழே விழுந்துருச்சு. இது எப்போ விழுந்துச்சு? இவ்வளோ நேரம் பூட்டி தானே இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே சடனாக அந்த சவப்பெட்டியோட மூடி அப்படியே திறக்குது. நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டீங்க பயத்தில். அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஷைனிங் ரெட் கலர் துணியால் மூடிட்டுருக்க மாதிரி இருக்குது. இப்போது அதுவும் அப்படியே காற்றுல பின்னாடி போய் விழுகுது. நீங்கள் என்ன இது எல்லாம் தானாக நடக்குது அப்படின்ட்டு ஒரு பயத்தோடு நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது சடனாக அதுக்குள்ளேருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு உட்காரான். நீங்கள் அவ்வளோதான், ஹார்ட்டில் கை வச்சிட்டிங்க.
இ- யா- யார் யார் நீங்கள் நீங்கள் என்ன இதுக்குள்ளே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வாய்ஸே வரல. அப்போ அவன் அப்படியே திரும்பி உங்களை ஒரு லுக்கு தான் விடுறான். நீங்கள் அதுக்கே பயந்துட்டீங்க. ஏன்னா அவனோட ஐலிட்டே ரெட்டு கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் அவனோட லிப்ஸ் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருக்கான், ஆனால் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான். நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அப்படியே அந்த சவப்பெட்டிக்குள்ளேருந்து எந்திரிச்சு உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்கான். நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அப்போ அவன் 2 ஸ்டெப்பில் உங்ககிட்ட வந்து நின்றுட்டு உங்களை இன்னும் பின்னாடி போக விடாமல் உங்கள் பின்னாடி கை வச்சு தடுக்கிறான். நீங்கள் யார் நீங்கள் நீங்கள் என்ன இதுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கீங்க? தூங்குறதுக்கு வேறு இடம் கிடைக்கலையா என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆனால் உங்களை ரைட் சைடில் பெண்ட் பண்ணி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பசிக்குதா? பசிக்குது, ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு உங்கள் கழுத்தை பார்த்து தான் சொல்லிகிட்ருக்காரு. பசிக்குதா? ஆனால் நான் எதுவுமே கொண்டு வரலையே. நீ தான் இருக்கியே, நீ போதும் எனக்கு அப்படின்ட்டு அவர் அப்படியே வந்து உங்கள் கழுத்தை கடிச்சிட்டாரு. நீங்கள் அப்படின்ட்டு கத்துறீங்க. அப்போ அவரோட அந்த ஷார்ப்பான 2 சிங்கப்பல் அது வேம்பயருக்கு மட்டும்தானே இருக்கும். ஸோ அவர் வேம்பயர் தான். ஸோ வேம்பயர் இத்தனை வருஷமாக தூங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தான் உங்கள் ரத்தத்தை போட்டு அதை அப்படியே எழுப்பி விட்டுட்டீங்க. இத்தனை வருஷமாக அதோட கர்ஸ்லேருந்து இப்போது உங்களால் அது முழிச்சிருக்கு. ஸோ எந்திரிச்சோன்னே அதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ எனர்ஜிக்கு அது உங்கள் பிளட்டை தான் குறி வச்சுருக்கு. ஸோ அதனால் அது அப்படியே டெம்ட் ஆகி உங்கள் கழுத்தை பிடிச்சி இப்போது கடித்து உங்கள் ரத்தத்தை உறிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. நீங்கள் அப்படியே அவரோட முதுகில் அடிச்சிட்ருக்கீங்க. அவர் கொஞ்ச நேரத்துலேயே உங்களை விட்டுட்டாரு. போதுன்ற அளவுக்கு குடிச்சாரா என்னமோ, ஆனால் உங்களுக்கு தான் இங்கே ஒரு மாதிரி ரொம்ப வீக் ஆகிட்டீங்க. ஏன்னா அவ்வளோ பிளட்டை அவர் குடிச்சிருக்காரு. நீ என்ன பைத்தியமா? சாப்பாடு இல்லைன்றதுக்காண்டி என் ரத்தத்தை குடிப்பியா? அறிவில்லை உனக்கு அப்படின்ட்டு நீங்கள் தேங்காய் பார்த்து திட்டிருக்கீங்க அவர் யாருன்னு தெரியாமல். ஆனால் அவர் உங்களே தான் ஷார்ப்பான அந்த ஐஸோட பார்த்துட்ருக்காரு. என்ன நான் பாட்டில் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பார்த்துட்ருக்க உன்னையா அப்படின்ட்டு நீங்கள் கோவத்தில் கிட்ட போகிறீங்க அடிக்கிறதுக்கு. அப்போ அவர் உங்கள் கையை பிடிச்சி உங்கள் பின்னாடி எப்படி நெரிச்சு, இங்கே பாரு, நான் யாருன்னு தெரியாமல் என்னை நீ எழுப்பி விட்டுட்ட. 11 வருஷமாக இதுக்குள்ளே அடைஞ்சிருந்தேன். ஆனால் இப்போது உன்னை மாதிரி ஒரு பைத்தியக்கார பொண்ணால் நான் முழிச்சிட்டேன். அதனால எனக்கு உன்னோட பிளட்டு தேவைப்படுச்சு, அதனால தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கண்ணை விரித்து அவர் தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற? என்ன லூசுத்தனமாக உளறிட்டுருக்க? மண்டல வச்சு அடிபட்டுருச்சா? எதுக்கு இப்போ பைத்தியம் மாதிரி உளறிட்டுருக்க? எப்படி ஒரு ஹியூமன் 11 வருஷமாக தூங்கிட்டு இருக்க முடியும்? நான் ஹியூமன்னு நான் இங்கே சொன்னேன். பின்ன நான் ஒரு வேம்பயருக்கெல்லாம் வேம்பயர். நான் தான் கடைசியான இந்த உலகத்தில் இருக்க வேம்பயர். என்ன சில பேர் மந்திரம் போட்டு இதுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க. இப்போது அந்த கர்ஸ்லேருந்து நீ தான் என்னை காப்பாற்றிருக்க. ஏன்னா நான் காப்பாற்றினேண்ணா? என்ன உளர்ற? நீ வேம்பயரா? ஆமாம், நான் வேம்பயர் தான் அப்படின்ட்டு அவரோட பல்ல காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட கண் இன்னுமே ரெட்டாகி ஒரு மாதிரி க்ளோவாக தெரியுது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியுது நிஜமாவே வேம்பயர் தானா அப்படின்ட்டு. ஒரு வேம்பயரையை நம்ம எந்திரிக்க வச்சுட்டோம் அப்படின்ட்டு பயத்தோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓ, அப்போ உன்னோட பேர் என்ன? என்ன? என்னோட பேரா? ஆமாம், கிம் டேயாங். ஓ சூப்பர், நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கூலாக பேசிகிட்ருக்கீங்க. அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. நீ என்னை பார்த்து பயப்பட மாட்ற? நான் எதுக்கு பயப்படணும்? நான் தான் வேம்பயர்னு சொல்கிறேன். நான் உன்னை கொன்றுவேன், பரவாயில்லையா? ஓ, கொல்ல போறியா? சரி, அப்போனா நீ அப்பயே கொண்டிருப்ப. இவ்வளோ நிறைய நான் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க. அவருக்கு எல்லாரும் என் முன்னாடி கெஞ்சி தான் பார்த்துருக்கேன், ஆனால் இவன் என்ன நம்ம முன்னாடி இவ்வளோ தைரியமாக பேசுகிறான். அதுவும் நம்ம வேம்பயர்னு சொன்ன பிறக்கும் இவ்வளோ தைரியமாக பேசுகிறா அப்படின்ட்டு அவர் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இவ்வளோ தைரியமாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் அவரோட ஐஸை பார்த்துக்கிட்டே, எனக்கு யாரை கண்டும் பயம் கிடையாது, நான் எதுக்கு பயப்படணும், நீ எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, அப்போ நீ என்னை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படி தானே? ஆமாம், நான் எதுக்கு பயப்படணும், நான் பயப்பட மாட்டேன். ஓ ஓகே, ஆனால் உன்னை கொல்லணும் தான் எனக்கு ஆசையாக இருக்குது. உன்னோட எல்லா ரத்தத்தையும் நான் குடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போயே நான் உன்னை குடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கஷ்டப்படணும். நீ எனக்கு தேவை, கன்ஃபார்ம் தேவைப்படுவேன். ஸோ அதனால் உன்னை கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நீ என் கூடயே இங்கே தான் இருந்தாகணும். நான் எதுக்கு உன் கூட இருக்கணும், நான் இங்கேருந்து கிளம்புறேன் இப்பயே அப்படின்ட்டு உங்கள் பேக்கை தூக்கிக்கிட்டு நீங்கள் போக்குறீங்க. ஆனால் டோர் ஃபுல்லு லாக் ஆகிருக்கு.
நீங்கள் ஓப்பன் பண்ண பார்த்தா கூட ஓப்பன் ஆகலை. சரி ஜன்னல் மூலியமாக குதிச்சிடலாம் அப்படின்ட்டு ஜன்னலை நோக்கி போகிறீங்க. அப்போ ஜன்னலுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் திரும்பி இதெல்லாம் ஓன் வேலை தானா, பரவாயில்லையே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்ட்டு டேயாங் சிரிக்கிறாரு. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்னை விடு, நான் போகணும். இங்கே பாரு, நான் என்னை காப்பாத்துன்னு சொல்லலை, நீ தான் வந்த. ஒரு தடவை என்னோட இடத்துக்குள்ளே வந்துட்டுனா என் பர்மிஷன் இல்லாமல் உன்னால் வெளியில் போக முடியாது, புரிஞ்சுதா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நான் போவேன் அப்படியா, அப்போ போக ட்ரை பண்ணு, ஆனால் உன்னால் முடியாது. என் வீட்டை விட்டு ஒரு காலை கூட எடுத்து வெளில வைக்க முடியாது. ஏன் என்னால் முடியாது? ஏன்னா நான் இத்தனை வருஷம் தூங்கின பிறகு ஃபஸ்ட்டு எந்திரிச்சு நான் உன்னோட பிளட்டை தான் குடிச்சிருக்கேன். அப்போ நீயும் நானும் லிங்க் ஆகிருக்கோம். நீ என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது. போனேன்னா அது உனக்கு தான் ஆபத்து, எனக்கும் சேர்த்து தான். ஸோ உன்னால் என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, நானும் நீ எங்கேயுமே விட மாட்டேன். இதுக்கப்புறம் நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் பாட்டில் சொல்லிவிட்டு அவர் ஒரு கிளாப் தான் பண்ணுறாரு. அப்போது இந்த வீடே ஒரு மாதிரி ஃபுல்லு க்ளீன் ஆகி அப்படியே பலன்னு மாறிடுச்சு. நீங்கள் அது எல்லாத்தையும் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வேம்பயருக்கு இவ்வளோ சக்தி இருக்குமா, இந்த மாதிரிலாம் மேஜிக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. என்ன சுற்றி பார்த்துட்டியா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் மட்டும் வீட்டிலேருந்து எங்கேயோ கிளம்பிட்டாரு. நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்க, ஆனால் உங்களால் போக முடியல. ஏன்னா உங்களை சுற்றி ஒரு கோல்டு கலர் பவுண்ட்ரி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதை தாண்டி உங்களால் வெளியிலே போக முடியல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அவனோட பர்மிஷன் இல்லாமல் இங்கேருந்து நம்மளால் எங்கேயுமே நகர முடியாது அப்படின்ட்டு. ஸோ அப்படியே தான் நீங்கள் அந்த வீட்டிலே இருக்கீங்க. டீயும் அங்கே வராரு. அவர் தேவைப்படும் போதெல்லாம் உங்கள் பிளட்டை தான் குடிக்கிறாரு, ஆனால் ரொம்பலாம் குடிக்கல, லைட்டை தான் குடிக்கிறாரு. உங்களுக்கு அப்போ வலி எடுக்குது, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுக்க ட்ரை பண்ணாலும் அது முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்படி தான் போயிட்டே இருக்க டியாங் உங்கள் பிளட்டை தானே ரொம்ப குடிச்சிட்ருக்காரு. ஸோ அவருக்கு என்னமோ மனசால் உங்கள் கூட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் உங்களை பார்த்து நீங்கள் டயர்டாக இருந்தால் உங்களை பார்த்து இறக்கம் படுறாரு. சரி வேணாம் அப்படின்ட்டு உங்களை பிளட்டை குடிக்காமல் கூட அவர் போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்களும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க. இவன்னா நம்மளை பார்த்து பாவப்படுறோன்னா என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே டியாங் ஹியூமன் சாப்பிட வேண்டிய எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. இந்தா சாப்பிடு. ஏன்னா இதெல்லாம் எனக்கா? ஆமாம் உனக்கு தான் அப்படின்றாரு. நீங்களும் ரொம்ப பசியில் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் அதை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த 3 டேஸாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கு பத்திருக்காது. இப்போ நிறைய சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து டேயாங் கொடுக்க நீங்கள் பசியில் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்றீங்க. நீங்கள் எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு ஒரு ப்ரெட்டை வாயில் நுழைச்சிட்டே கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா நீ நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தானே நான் உன்னோட பிளட்டை குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கூலாக அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஏன்னா அடப்பாவி, உன்னை போய் நல்லவன் நினச்சேனே, ஒரு வேம்பயருக்கும் மனசாட்சி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நீ அது ஒரே நிமிஷத்தில் உடச்சிட்டியே, நீ இவ்வளோ சாடிஸ்டா அப்படின்ற மாதிரி தான் போராட்ட எங்கேயா பார்த்துட்ருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சாப்பாடாச்சும் எடுத்துகிட்டு வந்திருக்கானே அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் குஷியாக தான் இருக்குது. ஆனால் அவருக்கு புரியாத ஒரே விஷயம்னா, நீங்கள் ஏன் யாரை கண்டு பயப்பட மாட்டீங்க? அதுவும் ஒரு பெரிய வேம்பயர் உங்கள் ரத்தத்தை குடிக்கிறாரு, ஆனால் அவரை கண்டு கூட நீங்கள் பயப்படல. அதுதான் என்ன விஷயம் அப்படின்ட்டு டியாங்க்கு சுத்தமாக புரியல. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவருக்கும் பசிக்க உங்கள் பிளட்டை குடிக்கிறதுக்காண்டி தான் உங்ககிட்ட வராரு. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி வீக்காக படுத்துட்ருக்கீங்க. என்னாச்சு உனக்கு? தெரியல, எனக்கு ஏதோ ஒத்துக்கல. என்ன ஒத்துக்கலையா? ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. ஆனால் எங்கள் டியாங்க்கு உங்கள் ரத்தத்தை குடிக்கணுன்னு அவ்வளோ வெறியாக இருக்குது. ஸோ அதனால் அவர் கடிச்சு எடுத்து தான் பார்க்குறாரு. அங்கே உங்களோட பிளட்டு தான் கொஞ்சம் லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்க அவருக்கு அவ்வளோ டெம்ட் ஆகுது. ஸோ அதனால் அதையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு கொடூரமாக. அவர் கண்ணும் ரெட்டிஷாக மாறுது. அப்படின்னா அவர் வேம்பரை மாறிட்டுருக்காரு. எப்போவுமே நார்மலாக தான் இருப்பார். இந்த மாதிரி பிளட்டாக பார்த்தா மட்டும் ரொம்ப டெம்ட் ஆகி அவரோட வேம்பயர் லுக்குக்கு வந்துடுவார். ஸோ அந்த வேம்பயர் லுக்குக்கு வந்த பிறக்கே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளை ரத்தத்தை குடிக்கிறதுக்காண்டி தான் இவன் இப்படி மாறிட்டான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அவனையாக பார்த்துட்ருக்க அவர் கொஞ்ச நேரம் பார்த்தவர் அவரே டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து, ஒரு நிமிஷம் என்ன அப்படின்ட்டு திரும்பாமலேயே டியாங் கேட்குறாரு. ஏன் என்னோட ரத்தத்தை குடிக்காமல் நீ போகிற? எனக்கு குடிக்க பிடிக்கல, அதனால தான் போகிறேன். பொய் சொல்லாத, நீ என்னை பார்த்து பாவப்படுற தானே, அதனால தானே நீ குடிக்க மாட்டுற. நான் வீக்காக இருக்கேன் தானே எனக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பண்ணுற. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸே கிடையாது. பல 100 வருஷமாக நான் எதுக்குமே ஃபீல் பண்ண கிடையாது. எனக்கு தேவையானதை நான் அடைஞ்சிப்பேன், அவ்வளோதான். அப்போ ஏன் என் ரத்தத்தை குடிக்காமல் நீ பாட்டில் போகிற? எனக்கு இப்போ குடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் குடிக்கல.
பொய் சொல்கிற, உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குது, அதனால தான் நீ என்னை பார்த்து பாவப்படுற. என்ன மனசாட்சியா? அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போகிறாரு. ஆனால் உங்களுக்கு நல்லா புரியுது அவர் உங்களை பார்த்து பாவப்பட்டுட்டு தான் போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு புரியுது அவருக்குள்ளேயும் கொஞ்சம் அந்த மனசுன்றது இருக்குது. ஸோ அதை நம்ம வெளிக்கொண்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. அதோட இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் இத்தனை வருஷமாக லோன்லியாக இருந்தீங்க, அந்த லோன்லியான அந்த வலி எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போனா இவர் பல 100 வருஷமாக இப்படி ஒருத்தராகவே இருக்காருன்னா, லோன்லியாக இருக்காருன்னா அவர் எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் அவரை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் என்ன விஷயம்னா, ஒரு வேம்பயரை பார்த்து நீங்கள் போய் சிம்பத்தி ஆகுறீங்களே, அதுதான் எங்கள் ஆச்சரியம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நார்மலான பிறகு நீங்கள் பால்கனியில் நின்றுட்டு அந்த மூணை தான் பார்த்துட்ருக்கீங்க. அழகாக இருக்குது, ஃபுல் மூன் டே அன்றைக்கி. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. அது வேறு யார்? டேயாங்கா மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ டேயாங் தான் பின்னாடிலேருந்து வர்றாரு. என்ன பண்ணுற? இதோ இந்த மூணை தான் ரசிச்சிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக பிரைட்டாக இருக்குல்ல? பிரைட்டா? அப்படின்ட்டு அவரும் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது அவருக்கு கண் மறுபடியும் உங்கள் கழுத்துக்கு தான் போகுது. அவருக்கு இப்போது பசிக்குது, ரொம்பவே பசிக்குது. உங்கள் பிளட்டை குடிக்கணும்னு அவருக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ஆனால் அதை தான் பண்ண மாட்டாரு, ஏதோ அவரை தடுக்குது. ஸோ அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்களும் திரும்பி பார்த்துட்டு, உனக்கு பசிக்குதுன்னா என் பிளட்டை குடிச்சிக்கோ அப்படின்ட்டு நீங்களும் வேறு கழுத்தை காமிக்கிறீங்க. உனக்கு கொஞ்சம் கூட என்னை பார்த்து பயமா இல்லையா? இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற. நான் உன்னை கொன்னுட்டேன்னா என்ன பண்ணுவேன்? இல்லை, நீ என்னை கொல்ல மாட்ட, அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ என்னை பார்த்து பாவமாக ஃபீல் பண்ணுற, அதனால தான். ஏன்னா பாவமாக ஃபீல் பண்ணுறேனா? சும்மா இதையே உளறிட்டு இருக்காது, புரியுதா? எனக்கு இதையான்னு ஒன்று இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரும். ஆனால் எனக்கு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நிஜமாவே கிடையாதா? அப்படியே என்னோடய பிளட்டை குடிக்கிறதுக்கு நீ இவ்வளோ ஹெசிடேட் பண்ணுற? அப்போ டேயாங்க்கு ஒரு மாதிரி ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அவர் உங்களை அப்படியே அந்த வாலில் பின் பண்ணி, இப்போ பாரு, நான் வேணா உன்னோட பிளட்டை குடிக்கிறேன், ஆனால் எனக்கு அது மட்டும் டெம்ட் ஆகலை. உன்னோட பிளட்டு மட்டும் எனக்கு டெம்ட் ஆகலை, உன்னோட பாடியும் தான் எனக்கு டெம்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு எல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, எனக்கு தெரியும், ஏன்னா நான் உன்கிட்ட தானே மாற்றிட்டுருக்கேன், நான் இப்போ முழுசாக உன்கிட்ட தான் இருக்கேன், உன்னால் முடிஞ்சால் நீ எது வேணாலும் பண்ணலாம், இப்போது நீ வேணும்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதில் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு உங்களை விட்டுறாரு. ஏன்னா டேயாங்களை நினச்சா உங்களை முழுசாகவே எடுத்துக்க முடியும், ஆனால் அவர் அதை பண்ணலை. ஸோ அதனால தான் நீங்களும் இப்படி சொல்கிறீங்க. ஸோ உங்கள் வார்த்தையில் இருக்க அந்த வலி அவருக்கு நல்லா புரியுது. இத்தனை வருஷமாக நீங்கள் ஏதோ ஒன்று கண்டி ஏங்கி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது உங்கள் வார்த்தையில் நல்லாவே வெளிப்படுத்த முடியுது. ஸோ அவர் அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் கிளம்பிட்டார். அதே நேரத்தில் இந்த சைடு அந்த காடுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க கிராமங்களெல்லாம் நிறையா பேரெல்லாம் இருப்பாங்கள்ல, நிறைய ஆளுங்கள்லாம். ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் ரூமர்ஸ் பரவிடுச்சு. ஒரு பொண்ணு காடுக்குள்ளே போனால், அதுக்கப்புறம் அந்த பில்டிங்லேருந்து செம்மையாக சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த அரண்மனை மாதிரி இருக்கே உள்ள, அந்த வில்லாலேருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, அதுவும் அந்த வேம்பயர் எந்திரிச்சிச்சு போல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூமர்ஸ்லாம் பரவிட்டுருக்கு. என்னென்னா அந்த பில்டிங், அதாவது அந்த வில்லாக்குள்ளே ஒரு வேம்பயர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ரூமர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை விட அந்த வேம்பர்ஸ் எல்லாம் கொல்றதுக்காண்டியே சில ஹண்டர்ஸுமே அந்த வில்லேஜில் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் டேயாங்கை அதுக்குள்ளே அடைச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஜென்ரேஷனாகவும் அது எல்லாமே சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது ஒரு பொண்ணு போய் அதை விடுவிச்சிட்டா போல் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது அந்த ஹண்டர்ஸ் காதுலேயும் போகுது. ஸோ அவங்க இப்போ ஒரு மீட்டிங் போடுறாங்க, அதுவும் அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து 4-5 பேர் குரூப்பாக மீட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அந்த பொண்ணு போய் தான் அந்த வேம்பயரை எழுப்பி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா சிம்டமுமே ஒத்து வருது, அந்த வேம்பயர் எந்திரிச்சிட்டான். ஸோ நாம் அவனை மறுபடியுமே அடைச்சாகணும், இல்லைனா அவ்வளோதான், அவன் நம்ம ஹியூமன்ஸ் எல்லாரையும் வேட்டையாடிடுவான் அப்படின்ட்டு எல்லோரும் பிளான் போடுறாங்க. அவங்களுக்கு வேலையே இதுதான். ஏன்னா வேம்பயர்ஸ் ஹியூமனை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு பாதுகாக்கிறவங்க அவங்க தான். ஸோ அதனால் டேயாங்கை மறுபடியும் அடைச்சாகணும் அப்படின்ட்டு பிளான் போட்டுட்டு அவங்க கிளம்புறாங்க. ஆனால் டைரெக்டாக டேயாங் கிட்ட மோத முடியாது, ஏன்னா அவர்கிட்ட எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்ச நாள் அவங்க கண்காணிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்கன்னு. என்ன, இந்த பொண்ணு இன்னும் சாவலையா? அவன் இன்னும் இவளை கொல்லலையா? இன்னும் இவளோட ரத்தத்தை குடிக்கலையா? அப்போனா ஏதோ ஒன்று இருக்குது.
இந்த பொண்ணை வச்சு தான் அவனை பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க பிளான் போட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கரெக்டான சமயத்தில் உங்களை தூக்கிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கின்னு பார்த்து நீங்கள் நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் சில ஹர்ப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன், என் கை காலெல்லாம் அடிபட்டிருக்கு, ஸோ அதனால் சரி போ அப்படின்ட்டு ஏதோ ஒரு சொல்லிட்டாரு. நீங்களும் சரின்ட்டு அந்த வீட்டை விட்டு வெளில வரீங்க. பார்த்தா இப்போ உங்களால் வெளில வர முடியுது. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு அங்கே தான் பார்க்குறீங்க. அப்போது இத்தனை நாளாக என்னை இந்த வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சவனே இவன் தானா அப்படின்ட்டு அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஏன்னா அவர் பர்மிஷன் கொடுத்த பிறகு தான் உங்களால் அந்த வீட்டை விட்டு வெளில வர முடியுது. ஸோ அதனால தான் நீங்கள் சரின்ட்டு அப்படியே வெளில போகிறீங்க காட்டுக்குள்ளே. ஸோ நீங்கள் அப்படியே போய் சில ஹர்ப்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது இதுதான் கரெக்டான டைம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே கடத்திட்டாங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தங்கிட்டேருந்து தப்பிச்சு இன்னொருத்தங்கிட்ட மாட்டின மாதிரி தான் இருக்குது உங்களோட வாழ்க்கை. ஸோ இப்போது கொஞ்ச நேரத்தில் உங்களை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் அவங்க கையில் ஏதோ ஒரு ரோப் மாதிரி இருக்குது, அதுவும் கோல்டன் கலரில் மின்னுது. அதை உங்களை போட்டு அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. அது நெருப்பு மாதிரி உங்கள் உடம்ப தான் எரிச்சிட்ருக்கு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. அதுவும் வயிற்றில் அவ்வளோ டைட்டாக கட்டியிருக்கனால உங்கள் ட்ரெஸ் எரிஞ்சு அப்படியே உங்கள் ஸ்கின்னை அது எரிச்சிட்ருக்கு. உங்களுக்கு அவ்வளோ வலியில் நீங்கள் கத்துறீங்க. அந்த கத்துற சத்தம் டியாங்க்கு நல்லாவே உணர முடியுது. அவரால் அதை கேட்க முடியல, ஆனால் உங்களுக்கு ஏதோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவருக்கு நல்லா புரியுது. ஸோ அப்போது அவர் உடனே அங்கேருந்து எந்திரிச்சு உங்களை தேடி தான் வராரு. ஏன் இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அந்த வேம்பயர் இருக்கானே அவனை தான் பிடிக்கணும். ஏன்னா ஆமாம், அவனை பிடிச்சி மறுபடியும் அவனை கட்டி போட்டு இன்னும் பல 100 வருஷமாக அவனை அடைச்சி வச்சாகணும். அதுதான் நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா அவர் அவ்வளோ கெட்டவரெல்லாம் கிடையாது, அவர் எந்த ஹியூமன்ஸையும் காயப்படுத்த மாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது ஒருத்தன் அவங்கக்கிட்ட வந்து உங்கள் ஃபேஸ் அப்படியே திருப்பி, அப்போது இது என்ன, உன்னை பாரு எவ்வளோ கடிச்சு உன்னோட ரத்தத்தை எவ்வளோ குடிச்சிருக்கான், அப்படின்னா அவன் உன்னை கஷ்டப்படுத்திருக்கான் அப்படி தானே? இதே மாதிரி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி கொல்லுவான், அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அதுக்கு எதுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? என்னோட கட்டை அவுத்து விடுங்க. எதுக்கு? நீ பேசுகிறதுலையே தெரியுது நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கன்னு. ஒன்றை அவுத்து விட்டா அவனும் தப்பிச்சிருவான், ஒன்றை வச்சு தான் நான் அவனை பிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஹண்டர்ஸ்க்கெல்லாம் ஒருத்தன் ஹெட் இருப்பான். அவன் சொல்கிறான், இங்கே பாரு வேணாம், அவன் வரமாட்டான், கன்ஃபார்ம் வருவான், உனக்கு கன்ஃபார்ம் வருவான் அப்படின்ட்டு ஹானஸ்ட்டாக அந்த ஹண்டர் சொல்கிற மாதிரியே டேயாங் கரெக்டாக வந்துட்டார். நீங்கள் வராதீங்க, அவங்க எல்லோரும் உங்களை பிடிக்கிறதுக்கான தான் பிளான் போட்டுட்ருக்காங்க, வராதீங்க அப்படின்ட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. வாயை மூடிடி அப்படின்ட்டு கன்னத்துலேயே அந்த ஹண்டர் அடிக்கிறான். அப்போ டியாங்க்கு ரொம்பவே கோவம் வருது. அவர் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறான்னு தெரியல. அவர் இருக்க கோவத்தில் அவர் கையை மட்டும்தான் அசிக்கிறாரு. அப்போ எல்லாருமே பறந்து போய் விழுறாங்க. அப்போ அந்த ஹண்டர்ஸ்க்குமே டியாங்க்குமே சண்டை நடக்குது. கடைசியில் டியாங் தான் வின் ஆகுறாரு. அவங்கெல்லாம் அப்படியே அடித்து போட்ட மாதிரி கீழே கிடக்குறாங்க. அப்போ டியாங் ஒரு கத்தியை வர வச்சு அப்படியே அவங்க எல்லாரையும் குத்தலாம் அப்படின்ட்டு போனால் நீங்கள் தான் வந்து தடுக்கிறீங்க சென்டரில். இப்போ எதுக்கு என்ன தடுக்கிற, தள்ளிப்போ, இவங்களெல்லாம் கொன்னாகணும். டியாங் இப்படியே நீங்கள் கொண்டுட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ இவங்களை கொல்லுவீங்க, இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இவங்கள விட 10 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க, எல்லோரையும் நீங்கள் கொண்டுட்டே இருக்க முடியுமா? இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? இப்படி பண்ணாதீங்க, வேணாம். பின்னா என்ன பண்ண சொல்கிற அப்படின்ட்டு டியாங் கேட்க நீங்கள் அவரே தான் பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் டியாங்கும் நீங்களும் நின்றுட்டுருக்க. உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் தான் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஹண்டர்ஸுமே நின்றுட்டுருக்காங்க. அதோட சேர்த்து இப்போ டியாங்கை பிடிக்கலான்னு வந்த ஹண்டர்ஸுமே அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. டியாங் அவங்கள கொல்லலை, ஏன்னா நீங்கள் சொன்னனால. அப்போ நீங்கள் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், இப்படியே ஒருத்தர் கொண்டுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் ஒரு எண்டு வேணும்ல, அதுக்கு இவனை அப்படியே விட சொல்கிறியா அப்படின்ட்டு அந்த ஹண்டரில் ஒருத்தன் கேட்குறான். இங்கே பாருங்கள், அவர் ஏதாச்சும் வந்து உங்களை பண்ணாரா? அவர் பாட்டில் அவரோட பிளேஸில் தானே இருக்கார், உங்களை எந்த விதத்துலையுமே அவர் கஷ்டப்படுத்தலை. ஆனால் நீங்கள் தான் வந்து அவரை பிடிச்சி அவரை கொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்கள் மேலே தானே தப்பு. அவன் இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா? ஏன்னா நானா? ஆனால் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, உன்னோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அவங்க எல்லாரும் எத்தனை ஹியூமன்ஸை கொண்டிருக்காங்க தெரியுமா? ஆனால் நான் யாருமே இது வரையும் காயப்படுத்தினதில்லை. நீங்கள் அவங்க பண்ண தப்பா ஏன் மேலே போடாதீங்க அப்படின்ட்டு வாய் சண்டையாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நிறுத்துறீங்களா? இங்கே பாருங்கள், இதோடு இதை முடிச்சுக்கலாம். ஒரு கான்ட்ராக்ட் ஈக்குவலாக சமானமாக போகிற மாதிரியே ஒரு கான்ட்ராக்ட் எழுதலாம். அதில் எல்லோரும் சேர்ந்து ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே வேணாம், நீங்கள் உங்களோட ஹியூமன்ஸான அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்க. டியாங் இந்த காட்டுக்குள்ளே அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துப்பார். இதை என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு அந்த ஹண்டர் ஹெட் சொல்கிறான். ஏன் ஒத்துக்க முடியாது? ஏன்னா இவனை நம்ப முடியாது, இவன் ஒரு வேம்பயர், இவனை எப்படி நம்ப முடியும்?
ஓ! அப்போ என்ன நம்ப முடியாது. விட்டிருந்தா உன்னை அப்பயே கொன்றுப்பேன். கொல்லாம இருக்கேன்ல, ஏன் தப்பு தான். அப்படி ட்ரியாங் அப்படியே கோல்டான வாய்ஸ்ல சொல்றாரு. அப்ப அந்த ஹண்டர் மொறைக்கிறான். இங்க பாருங்க, அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா, நீ பார்த்துப்பியா? நீ ஒரு பொண்ணு. நீ எப்படி அதுவும் போய் அந்த வேம்பயரை பார்த்துக்க முடியும்? இல்ல, நான் சொன்னா அவர் கேட்பாரு. நான் சொன்னனால தான் உங்க எல்லாரையும் கொல்லாம விட்டுருக்காரு. அப்போ கன்ஃபார்ம் நான் சொல்றத அவர் கேட்பாரு. அப்படின்ட்டு நீங்க திரும்பி அங்க தான் பார்க்குறீங்க. அவரு நான் நீ சொல்கிறது கேட்க போகிறேனான்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷனில் பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே அப்படின்ட்டு டியாங் இதுக்கப்புறம் நான் எந்த ஹியூமன்ஸுமே காயப்படுத்த மாட்டேன். அது இன்னோசென்ட்டாக இருக்க ஹியூமன்ஸை நான் எப்போவுமே காயப்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நாங்களும் இதுக்கப்புறம் இவனை கொல்றது இவனை அடைக்கிறது அப்படின்ட்டு எதுக்குமே இவன் பக்கத்தில் கூட வரமாட்டோம். நாங்கள் எங்களோட வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வாழுவோம். ஆனால் இவன் மட்டும் என்றைக்காச்சும் எங்களை காயப்படுத்தினானா நாங்களும் கன்ஃபார்ம் இவனை காயப்படுத்தி அந்த பாக்ஸ்குள்ளேயே மறுபடியும் அடிச்சிருவோம் அப்படின்ட்டு 2 பேரும் ஈக்குவலாக ஒரு ரூல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சைன் பண்ணுறாங்க. டியாங் அவரோட ரத்தத்தை அது மேலே போடுறாரு. ஏன்னா வேம்பயருக்கு அவங்களோட ரத்தம் தான் ஒரு மாதிரி சக்தியானது. ஸோ அதனால் அதை வச்சு அவர் ஒரு கான்ட்ராக்டை போடுறாரு. இதை மட்டும் மீறினார்னா யார் மீறுறாங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆபத்து இருக்குது. டியாங் ரத்தத்தால் சத்தியம் பண்ணனால அவருக்கு எது வேணாலும் ஆகலாம். அதே மாதிரி ஹியூமன்ஸ் இதை மீறினார்னா டியாங்கே வந்து கொன்றுவார். ஸோ அதுதான் அதில் இருக்க ரூல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இப்போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு டியாங்கோ நீங்களும் மறுபடியும் டியாங்கோட அந்த வில்லாக்கு தான் வரீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க, அதை நீங்கள் மீற மாட்டீங்க தானே? நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. நான் என்னதான் வேம்பயராக இருந்தாலும் அந்த கான்ட்ராக்டை நான் என்றைக்குமே மீற மாட்டேன். அது எனக்கும் சேர்த்து ஆபத்து தான் அப்படின்ட்டு டியாங் சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் போகிற அவர் எதாவது ஒரு மாதிரி சிரித்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படியே ஜாலியாக டேயோங்கோட வீட்டுக்கு வெளில நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்க, வாக்கிங் போயிட்டுருக்கீங்க. அப்போ டேயோங்குமே அவங்க பக்கத்தில் இருந்து நடந்து வந்துட்டுருக்காரு. என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா நடந்துட்டுருக்கேன். ஓ அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்களும் டேயோங்கும் க்ளோஸாக தான் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ ஒருத்தன் தூரத்துலேருந்து டேயோங்கையும் உங்களையும் கண்காணிச்சிட்ருக்கான். அவன் வேறு யாரும் இல்லை, அந்த ஹண்டர் தான். அவன் இன்னும் அடங்குற மாதிரி தெரியல. டேயாங்க எப்படியாச்சும் கொன்று மறுபடியும் அதுக்குள்ளேயே அடைச்சாகணும் அப்படின்ட்டு அவன் பிளான் போட்டுட்டான். ஸோ அதனால தான் ஒத்துக்கிற மாதிரிலாம் ஒத்துக்கிட்டு இப்போது டேயாங்க கொள்றதுக்காண்டி அவன் வந்திருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கான். என்னன்னா, உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணால் அது டேயாங்குமே வலிக்கும், உங்களை கொன்னா அவனும் செத்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் அவனுக்கு கிடச்சனால தான் இப்போது கொள்றதுக்காண்டி வந்திருக்கான். அவன் அம்பு வைக்கிறதும் உங்களுக்காண்டி தான். ஸோ அப்படியே உங்களை நோக்கி அவன் அம்பு விட அதை கரெக்டாக உங்களை நெஞ்சில் வந்து படுறதுக்கு முன்னாடியே டேயாங் பிடிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே பயந்து போய் பார்க்குறீங்க. நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சொன்னால் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டியாங் அதை பிடிச்சிட்டு வில்லத்தனமாக அந்த ஹண்டரை கரெக்டாக பார்க்குறாரு. ஸோ ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறான். ஆனால் டியாங் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவன் முன்னாடி வந்து நின்றுட்டாரு. ஸோ அதனால் அவன் வேறு பக்கமாக போகலான்னு பார்க்கும்போதே டியாங் அவர் கையில் ஒரு பெரிய நைஃப் அவர் வைக்கிறாரு. அதை வச்சு ஒரே இழுதான், அவ்வளோதான், அவனோட தலையே துண்டாக போயிடுச்சு. ஸோ டியாங் அவரோட அந்த சத்தியத்தை மீறல. ஆனால் ஹியூமன்ஸ் அவங்களோட சத்தியத்தை மீறிட்டாங்க. ஸோ அதனால் டியாங் அவர் கொன்னுட்டாரு. ஸோ அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யாருமே டியாங் பக்கம் வர மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவர் ஒரு நிலைமையை பண்ணிவிட்டு அவர் மறுபடியும் உங்ககிட்ட வராரு. நீங்கள் அவர் அப்படி கொன்னதை பார்த்தோன்னே மயங்கி கீழே விழுந்துட்டீங்க. ஸோ அதனால் டியாங் உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு பெட்ரூம்க்கு. உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் முழிக்கிற வரையும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் முழிக்கிறீங்க. நீங்கள் ஏன் அவரை கொன்னீங்க? அவனை கொல்லாமல் என்ன பண்ண சொல்கிறேன்? நானே என்னோடய சத்தியத்தை காப்பாற்றினேன். ஆனால் அவன் ஒரு மனுஷனாக இருந்துட்டு அவனோட சத்தியத்தை அவன் காப்பாற்றலை. ஸோ அவனுக்காண்டி இது தண்டனை. அதுதானே அந்த கான்ட்ராக்ட்லேயுமே இருந்துச்சு அப்படின்ட்டு டியாங் கூலாக சொல்கிறாரு. உங்களுக்கு அது கரெக்டு தான். இருந்தாலும் டியாங் அப்படி கொன்னதை உங்களால் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் நீங்கள் அப்படி கொண்டிருக்கக்கூடாது, அது தப்பு. ஏன்னா தப்பா? உனக்கு அது தப்பாகப்படுதா? நான் உனக்காண்டி தான் அவனை கொன்னேன், அது உனக்கு புரியுதா? அது கரெக்டு தானே? அப்போ போதும் விடு அப்படின்ட்டு அவர் போகிறாரு. நீங்கள் அவர் கையை பிடிக்கிறீங்க. நீங்கள் எதுக்கு எனக்காண்டி கொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் கொஷன் கேட்க அதுக்காண்டி பதில் டியாங் கிட்ட சுத்தமாக இல்லை. அவர் திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? ஏன்னா எனக்கா? நீ புரிஞ்சுதான் பேசுகிறியா? நான் ஒரு வேம்பயர். போதும் நிறுத்துங்க. எனக்கு புரியுது நீங்கள் வேம்பயர் தான். ஆனால் வேம்பயருக்கும் எந்த ஃபீலிங்குமே வரக்கூடாதுன்னு எதுவும் கிடையாதே அப்படின்ட்டு நீங்கள் அவரை பார்த்து லவ்வோடு கேட்குறீங்க. அப்போ அப்போனா என்ன சொல்ல வர?
எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்கள் என்னை லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்கள். நம்ம 2 பேரும் ஒன்றாவே நம்ம வாழ்க்கையை வாழலாம். நீ கொஞ்சம் மச்சும் மூளை இருக்கிற மாதிரி பேசுகிறியா? நீ ஒரு மனுஷி, நான் ஒரு வேம்பயர். வேம்பயரும் மனுஷியும் எப்போவுமே சேர முடியாது. அவங்க 2 பேரும் வேறு வேறு ஆப்போசிட் சைடில் நிற்காங்க. அவங்க 2 பேரும் எப்போவுமே சேர முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் அவர் கன்னத்தை பிடிக்கிறீங்க. அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டு உங்களை பார்க்குறாரு. யார் சொன்னா? லவ் யாருக்கும் வேணாலும் வரலாம். அந்த மாதிரி தான் எனக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் என் மேலே லவ் இருக்குதுன்னு எனக்கு புரியுது. அதனால தான் எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணுறீங்க, அவ்வளோ யோசிக்கிறீங்க. அவன் என்ன தான் கொல்ல வந்தான், ஆனால் அதுக்குலாட்டியும் நீங்கள் அவனை கொன்னுட்டீங்க. அப்போனா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஆனால் இது நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு உங்கள் கையை தட்டி விட்டு அவர் திரும்பி நிற்கிறாரு. ஏன் நடக்காது? ஏன்னா ஒரு ஹியூமனாக இருக்க நீ எப்போவுமே என் கூட சேர முடியாது. அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். என்ன ரூல்ஸு ரெகுலேஷனா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு பின்னாடிலேருந்து போய் நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் எல்லாரை விடமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்சன்னு அவருக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே புரிஞ்சிடுச்சு. ஆனால் நீங்கள் இப்போயுமே அது உண்மைதான்ற மாதிரி நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காரு. அப்போனா நீயும் வேம்பராக மாறணும், அப்போனா உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் என்ன அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு அவரை பார்க்குறீங்க. ஆமாம், எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீ வேம்பராக மாறிடு, என்னோட ப்ரைடாக மாறிடு. ஸோ அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்றாவே சேர்ந்து பல 100 வருஷமாக வாழலாம். என்ன சொல்கிற? அது அப்படின்ட்டு நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு கோல்டு கலர் பவுல் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளேயா? ஆமாம், இதுக்குள்ளே தான். உன் கையை அறுத்து உன்னோட ரத்தத்தை இதுக்குள்ளே போடு. ரத்தத்தையா? வலிக்குமே. இப்போ நீ பண்ணலன்னு வச்சுக்கோ அப்படின்ட்டு அவர் முறைச்சி பார்க்குறாரு. அப்போ நீங்களும் உங்கள் கையை எடுத்துக்கிட்டு உங்கள் கையிலேருந்து ரத்தத்தை அப்படியே அந்த பவுலுக்குள்ளே போடுறீங்க. அதுக்கப்புறம் டியாங்கும் அதே மாதிரி பண்ணுறாரு. அப்போது உங்களோட ப்ளட்டும் டியாங்கோட ப்ளட்டும் அப்படியே மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகும்போது அதுலேருந்து அப்படியே க்ளோ ஆகுது அந்த ப்ளட்டு. ஒரு மாதிரி தகத்தகன்னு மின்னிட்டுருக்கு அந்த மூன் லைட்டில். அப்போது இதை குடி. ஏன்னா இந்த ப்ளட்டை நான் குடிக்கணுமா? ஆமாம் குடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அதை எடுத்து அப்படியே குடிக்கிறீங்க. நல்லாவே இல்லை, ஒரு டேஸ்ட்டே இல்லை. அப்போ டியாங், நீ இருக்கியே ஒரு ப்ளட்டில் போய் டேஸ்ட்டை பார்க்குறப்பாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அவரே எடுத்து ப்ளட்டை குடிச்சிட்டாரு. அவருக்கு ப்ளட்டு குடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயந்தான், ஆனால் உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. என்ன கன்றாவி, இதெல்லாம் வேற குடிக்க வேண்டியதான் நிலமை அப்படின்ட்டு நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. நீ தானே சொன்ன என்னை லவ் பண்ணுறீங்க தானே, அப்போது நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலான்னு. இப்போது போதும், இப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போட்டோம். இது நம்ம பிளட்டால் லிங்க் ஆகிருக்கு. இதில் நீ என்ன ஃபீல் பண்ணாலும் என்னால் உணர முடியும், அதே மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணாலும் நான் உணர முடியும். ஸோ உனக்கு இன்னும் 1 வருஷம் டைம் தரேன். அந்த 1 வருஷத்துக்கு அப்புறமா நீ ஏன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த கான்ட்ராக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ வரையும் பாதி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் பாதியை நம்ம 1 வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீனும் நானும் ஒன்றாவே ஒரு வேம்பயராக 2 பேரும் சேர்ந்தே வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த டீலுக்கு ஒத்துக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த நிலாவை ரசித்த மாதிரியே பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்னமோ அந்த பால்கனியில் நின்றுட்டு நிலாவை ரசிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ டியாங் பின்னாடிலேருந்து வராரு. உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸ்லேயே நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க திரும்பி பார்க்காம. அப்போ டியாங்க வந்து உங்கள் பின்னாடிலேருந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் என்ன? ஒன்றும் இல்லை, என்ன பண்ணிகிட்ருக்க? நிலாவை ரசிக்கிறேன். நீ என்ன எப்போ பார்த்தாலும் நிலாவை ரசிக்கிற? அது என்னமோ எனக்கு இந்த நிலாவை ரசிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க கூட இப்படி சேர்ந்து நின்று ரசிக்கிறது இன்னுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. டியாங்கும் சிரிக்கிறாரு. நீ எப்படி இப்படி நடந்துக்கிற எனக்கு புரியல. என்ன புரியல? இல்லை, யாராக இருந்தாலும் என்னை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் நீ ஃபஸ்ட் டைமே என்னை பார்த்து பயப்படாமல் என் முன்னாடி அவ்வளோ தைரியமாக நின்ற. அதுவும் இல்லாமல் இப்போது அவ்வளோ தைரியமாக என்னை லவ் பண்ணுறேன்ற. எனக்கு உன்னை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எனக்கும் தான் உங்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஒரு வேம்பயர்னு என்னால் இப்போ வரையுமே நம்ப முடியல. இவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி வேம்பயராக போய் பிறந்தீங்க? அதுதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ டியாங்க்கு என்ன சொல்கிறேனே தெரியல. சரி, அது இருக்கட்டும். 1 வருஷத்துக்கு அப்புறமே நீ என்ன தான் சூஸ் பண்ணுவியா? அதில் உங்களுக்கு என்ன டவுட்? நான் இப்போ கூட உங்களை தான் சூஸ் பண்ணுவேன். எப்போவுமே உங்களை மட்டும் தான் சூஸ் பண்ணுவேன். நம்ம வேணால் இப்போயே அந்த ப்ராமிஸை கம்ப்ளீட் பண்ணிடலாமா? நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ்வேன், நான் எப்போவுமே உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்றீங்க. இங்கே பாரு,
நல்லா யோசி. இன்னும் 1 இயர் உனக்கு டைம் இருக்குது. அந்த 1 இயரை நீ முழுசாக யோசி. ஏன்னா ஒரு தடவை நீ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் முழுசாக உனக்கு சொந்தமாயிடுவேன். அதே மாதிரி நீயும் முழுசாக எனக்கு சொந்தமாயிடுவ. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரையுமே யாராலுமே பிரிக்க முடியாது. அது உனக்கு பரவாயில்லையா? என்னை விட்டு உன்னால் எங்கேயுமே போக முடியாது. அப்போ நீங்கள் அவரை லவ்வோட பார்த்துக்கிட்டு நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு கன்னத்தில் கை வச்சு சொல்கிறீங்க. சரி, ஆனால் நான் அதுக்குள்ளேயே உன்னை கொன்னுட்டேன்னா என்ன கொல்லுவீங்களா? இப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் இருக்குது, கொல்லுங்களேன் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் டேங்க உங்களை கொல்லவே மாட்டாருன்னு. பரவாயில்ல, நல்லா என்ன புரிஞ்சு வச்சுருக்க. நான் உன்னை கொல்ல மாட்டேன் தான், ஆனால் உன்னை காயப்படுத்துவேன். பரவாயில்லையா அப்படின்ட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட ஒரு ஃபேஸை வச்சு சொல்கிறாரு. நீங்கள் ஓ பரவாயில்ல, எனக்கு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. என்ன ஹாப்பியாக இருக்கா? ஆமாம், உங்களோட பசியை நான் தானே தீர்க்குறேன். அப்போ இது எனக்கு ஹாப்பியான விஷயம் தானே. அப்போ டியாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் உங்கள் காதுகிட்ட வந்துட்டு சரி அது இருக்கட்டும், எதுக்கு உன்னோட ஹார்ட் பீட் இவ்வளோ ரைஸ் ஆகிட்டுருக்கு ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்ககிட்ட வந்தால் மட்டும்தான் உன்னோட ஹார்ட் பீட்டும் சரி உன்னோட ஹார்மோன்ஸும் சரி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அது என்னால் நல்லாவே உணர முடியுது. ஏன்னா உன்னோட எல்லாமே என் கூட கனெக்டாக இருக்குது. நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு என்னால் உணர முடியும். அதே மாதிரி நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு ஒன்னாலையும் உணர முடியும் தானே அப்படின்ட்டு அவர் உங்களை பார்த்து ஹஸ்கி வயசில் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அது ஒரு மாதிரி காதலாக கூசி போய் சிரிக்கிறீங்க. ஏன்னா உங்களாலேயும் நல்லா உணர முடியுது டியாங் உங்ககிட்ட எவ்வளோ டெம்ட் ஆகிட்டுருக்காரு. அவரால் அவரே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியல. இருந்தாலும் உங்ககிட்ட எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் அவர் அமைதியாக இருக்கார். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே புரியுது. அப்போ நீங்கள் அவரோட கண்ணை பார்த்து நான் தான் சொன்னேனே, அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் அதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் தேவைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்னை எடுத்துக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் மனசார தான் அவரை பார்த்து சொல்கிறீங்க. அப்போ அவரோட கையை உங்கள் வெஸ்ட்டில் வச்சு அவர் கூட இன்னுமே நெருக்கி பேக்கப் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு உங்களோட கழுத்தில் அவரோட ஃபேஸை புதைச்சி அப்படியே அவர் நிஜமாவே நான் உன்னை எடுத்துக்கிட்டா அப்படின்ட்டு ரொம்ப டெம்ட்டான வாய்ஸில் தான் கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்னோடய ப்ளட்டுக்கு ஆசைப்பட்றீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இதுக்காண்டி ஹெசிடேட் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ டியாங்க்கும் அதுதான் தேவைப்பட்டுச்சு. இப்போ அவருக்கு உங்களோட ரத்தம் தான் வேணும், அதை தான் அவர் குடிக்கணும். ஸோ அதனால தான் அவர் தயங்கிட்டே இருந்தார். நீங்களே சரின்னு சொன்ன பிறகு சரின்ட்டு உங்கள் நெக்கில் அப்படியே அவர் பைட் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ உங்கள் ஹார்ட் பீட் நல்லாவே ரேஸ் ஆகுது. அது அவரால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இருந்தாலும் அவருக்கு உங்கள் பிளட் ரொம்பவே தேவைப்படுது. ஆனால் அப்போ அவர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அவங்கள விட்டு விலகி வந்து திரும்பி நின்றுக்கிட்டாரு. என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை நான் மட்டும் இப்போ உன்னை பைட் பண்ணி உன்னோட ரத்தத்தை குடித்தேன்னா அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்க அந்த ப்ராமிஸ் கட் ஆகிடும், அதுக்கப்புறம் நீனும் நானும் பிரிஞ்சிருவோம் அப்படின்ட்டு டியாங் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க? இல்லை நான் மட்டும் இப்படி பண்ணேன்னா அதுக்கப்புறம் உனக்கு சாய்ஸே கிடைக்காது. எனக்கு சாய்ஸே தேவையில்லை, எனக்கு தேவையான ஒரே சாய்ஸ் நீங்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு நீங்கள் டியாங்கை பார்த்தே சொல்கிறீங்க. ஸோ டியாங் நீ 100% சொல்கிறியா? ஆமாம், நான் 100% சொல்கிறேன். எனக்கு யாரும் வேணாம், நீங்கள் மட்டும் போதும், நான் எங்கேயுமே போக மாட்டேன், உங்கள் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் டியாங்கை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவருக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கனால உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டு மேலே தான் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே வந்துட்டு ஆர் யூ ஷோர் வயன் அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படின்ட்டு தலையாட்டுறீங்க. ஸோ அவர் வந்து உங்கள் கழுத்தில் அப்படியே கடிக்கிறாரு, உங்களோட பிளட்டை அப்படியே உறிஞ்சிறாரு. உங்களுக்கு வலிக்குது தான், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப ப்ளஷராகவும் ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ வலி ப்ளஷர் அப்படின்ட்டு ரெண்டத்தையும் மிக்ஸ் ஆன ஒரு கலவையாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் பிளட்டை அவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் அட்டாச் பண்ணுறாரு அவரோட லிப்ஸை. அப்போது அந்த ப்ராமிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் முழுசாக அவருக்கு சொந்தமாயிட்டீங்க. ஸோ இதுக்காண்டி 1 வருஷம் வெயிட் பண்ணும் அப்படின்ட்டு அவங்க நினச்சாரு. ஆனால் உடனே அவருக்கு கிடைக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் அந்த கிஸ் ப்ராமிஸை கம்ப்ளீட் பண்ணதோட உங்கள் 2 பேரோட லவ் லைஃப்பையுமே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை இதுவரையும் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ஹியூமனும் ஒரு வேம்பயரும் லவ் பண்ணி ஒன்று சேரும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த உலகத்துலேயே நடக்காதது இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களை கிஸ் பண்ணி முடித்தோன்னே அதுக்கப்புறம் உங்கள் நெக் கிஸ் பண்ணுறது உங்களோட அப்படின்ட்டு கிஸ் பண்ணிகிட்டே அவர் லாஸ்ட்டாக அவங்களோட பல்ஸ் எகிரிட்டுருக்கே அங்கே வராரு. அங்கே அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஹெசிடேட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹெவியாக பிரீத் பண்ணுறீங்க, உங்களோட
ஹார்ட் பீட் ரொம்ப ரேஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு தான் ஸ்டாப் பண்ணார். ஆனால் இந்த வாட்டி ஸ்டாப் பண்ணுறது அவருக்கு முடியாத காரியம். ஸோ அதனால் அவர் அங்கேயும் கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதோட உங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 2 பேரும் இப்போது வேம்பயராக மாறிட்டீங்க. டியாங் எப்போ உங்களை பைட் பண்ணி அந்த ப்ராமிஸை கம்ப்ளீட் பண்ணாரோ அப்போவே நீங்கள் அவரோட பிரைடாக மாறிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் முழுசாக அவருக்கு சொந்தமாயிட்டீங்க. அவருமே உங்ககிட்ட முழுசாக சரண்டர் ஆகிட்டார். ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.